தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாடு தொடர்பாக தமிழக சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். நவீத், இப்ப நேற்று அந்த கொடிக்கம்பம் சரிந்து விழுந்த பிறகு மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? கொடியேற்றுவதற்கான மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கா? தேவா, இந்த நேற்று இந்த 100 அடி கொடிக்கம்பம் சாய்ந்து விபத்து உள்ளான நிலையில அதை அப்புறப்படுத்தி அதன் பிறகு மேடைக்கு அருகாமையில் சிறிதளவில் ஒரு கொடிக்கம்பமானது அங்கு நிறுவப்பட்டுள்ளது. இந்த கொடிக்கம்பத்தில் தான் இன்று விஜய் அங்கு கொடியேற்ற கட்சியின் கொடியை ஏற்ற இருக்கிறார். அதன் பிறகுதான் அவர் அந்த ரேம்பில் நடந்து மக்களை சந்திக்க இருக்கிறார். நேற்று இந்த கொடிக்கம்பம் பிரம்மாண்டமான இந்த 100 அடி கொடிக்கம்பம் விழுந்த நிலையில் இரவுடன் இரவாக அங்கு அந்த மாற்று ஏற்பாடானது அந்த மேடைக்கு அருகாமையிலேயே செய்யப்பட்டு அதற்கான இந்த விஜய் கொடியேற்றுவதற்கான ஏற்பாடுகளும் அந்த பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. தேவா, இப்ப வெயிலுடைய தாக்கம் இப்ப எப்படி இருக்கு? குறைஞ்சிருக்கா இல்ல அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன நவீத்? தேவா, மதுரை பாரபத்தியை பொறுத்தவரை தொடர்ந்து இந்த வெயிலின் தாக்கமானது அதிகரித்து வருகிறது. காலை துவங்கிய இந்த வெயிலின் தாக்கமானது தற்போது இந்த 100 டிகிரியை தொட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வெயிலின் தாக்கம் இந்த மதுரை பாரபத்தி கிராமம் முழுவதும் அதிகரித்திருக்கிறது. இந்த வெயிலின் தாக்கத்தினால் வரக்கூடிய தொண்டர்கள் சோர்வடைந்து மயக்கமடையக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. வெயிலின் இந்த பார்க்கிங்கில், அதாவது தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் பார்க்கிங்கில் வாகனத்தை பார்க் செய்துவிட்டு அங்கிருந்து இந்த மாநாட்டு திடலுக்கு நடந்துதான் வர வேண்டும். இந்த நடந்து வரக்கூடிய பாதி வழியிலேயே ஏராளமான மக்கள் சோர்வடையக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்தே இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை முடிந்தவரை இந்த தாவேக்காவினர் மக்களுக்கு குடிநீர் வழங்குவதாக இருக்கட்டும், அதே போல அவர்களுக்கு இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து தனித்துக்குள்ள ஜூஸ் வழங்குவதாக இருக்கட்டும், அந்த பணிகளும் தொடர்ந்து வந்தாலும் கூட வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் சூழ்நிலையில தொடர்ந்து இந்த ஏற்பாடுகளும் சிறிது தட்டுப்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. தேவா, நவீத், நீங்க தொடர்ந்து இணைல் பெறுங்க. இந்த மாநாட்டு திடலில் வந்திருக்கக்கூடிய அந்த திடலுக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தொண்டர்கள் கூறிய கருத்துக்கள் சிலவற்றை தற்போது பார்க்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இப்போ உங்களுடைய ஏஜுங்கிறது என்ன? எப்போ இருந்து நீங்கள் விஜய் மேலே உங்களுக்கான ரசிகையாக எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுறீங்க? அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி இதெல்லாம் வந்து உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியுதா? லாஜிக்கலாக அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? என்னெல்லாம் தோணுது உங்களுக்கு? நான் வந்து பிறந்து ஒரு 3.5 வயசுல வந்து குஷி படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப தெரியாது. ஆனால் நான் குஷி படம் பார்த்தா வாய் பேசவே கத்துக்கிட்டேன்னு வீட்டில் சொல்லுவாங்க. அப்ப இருந்தே தளபதி ஃபேன் தான். அண்ட் இப்போ வந்து அண்ணா அரசியலுக்கு வந்திருக்காங்கன்றப்ப எஸ், அதை ஃபுல் ஃபிளஜ்டா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். செய்யட்டுமே, யாரோ ஒருத்தர் நல்லது சைடு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றோம். அந்த யாரோ ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டே இருந்ததுக்கு இன்னைக்கு அண்ணா வந்துட்டாங்க. முழு முச்சா நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியதானே. அவர் நடிகர், அவங்களுக்கு அன்ப்ரூவ்டு ஓட் பேங்க், அவங்கள வந்து இப்பதான் முதல் தேர்தல், எல்லாரும் வந்து இன்னமும் ரசிக மனநிலையிலிருந்து வளரல, இப்படியான நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னவா நீங்க பாக்குறீங்க? கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவா இருக்குன்றேன் கேக்குறேன். ஓகே, கிரவுண்ட் ரியாலிட்டின்னு பார்க்கும்போது இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து குறை தீர்ப்புலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஏரியாவே போயிட்டு அக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் இதுல. ஸோ இவங்க எல்லாருமே நாங்க வந்து தெருவா போயிட்டு மக்கள் கிட்ட உங்க ஏரியால என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். சில இடங்கள்லாம் நாங்க கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, எனக்கு 40 வருஷமா இப்படிதான் இருக்கு, அவ்வளவுதான், இன்னும் நான் ஒரு 5-6 வருஷத்துல நான் போயிடுவேன், எந்த மாற்றமும் இல்லை, இதுக்கு மேல என்ன ஆயிட போகுதுன்னு இருக்கு. எதுக்கும் ஓகே, தளபதி வந்திருக்காரு, நீங்க சொல்லுவீங்கன்றீங்க, நம்பி நாங்க சொல்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ நம்மளுக்கு இங்க தீர்க்கறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதனால இந்த நெகட்டிவா சொல்றவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு நம்ம பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு முதல்ல அதுக்கான டைமே இங்க இல்லைன்னு சொல்வேன். இறங்கி செய்யறதுக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. எவ்வளவு தூரத்தை நடந்து வரீங்க? எத்தனை கிலோமீட்டர் நடந்து வரீங்க? எப்படி நடந்து வரும் கணக்கெல்லாம் இல்ல ப்ரோ, அண்ணனுக்கு நெருங்கியாச்சு. எவ்வளவு தூரம்னா இந்த ஜர்னி அப்படிங்கிறது மாநாட்டுக்கு வர்றதே ஒரு பெரிய பயணமா இருந்திருக்கு. இங்க எல்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. காலையிலேருந்து எல்லாரும் பிளான் பண்ணி எங்கள் மாவட்டத்தில் இருக்க எல்லா செயலாளர்களும் எல்லாருக்கும் பஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. முடியாதவங்க எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு பார்க்காம எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரே பொதுவாக எல்லாரும் வண்டியை ஷேர் பண்ணி, இங்கே யாருக்கும் வந்து பணம் செலவு பண்ணியோ யாருக்கும் நாங்கள் அது கொடுத்து இது கொடுத்தோம் கூப்பிடல. தானா சேர்ந்த கூட்டம் தான். எல்லாரும் அவங்க பிரியப்பட்டு தான். யாரை பற்றி நிறைய போஸ்டர் ஃபிளக்ஸ் அந்த மாதிரிலாம் அடிக்கல. லிமிட்டடாக எல்லாம் ரெடி பண்ணி எல்லாரும் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வரணும், பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மட்டுமே எல்லாரும் கிளம்பி வந்தாங்க. எல்லாரும் அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க. யாரையும் நம்பியே இல்லை. இங்க தன்னிச்சையா செயல்படுறாங்க எல்லாருமே. ஒருத்தருமே பெண்களும் ஆண்களை எதிர்பார்க்க கிடையாது, ஆண்களும் மேல இருக்கவங்க பண்ணணும்னு எதிர்பார்க்க கிடையாது. அவங்களால முடிஞ்சது அவங்க ஏரியா அவங்களால முடிஞ்சு. சரி, கொஞ்சம் பெரிய இருக்காங்க, அவங்க பெரிய மாநகரத்தை பொறுத்து அந்த மாதிரி அவங்க வண்டியை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அவங்கவுங்க காசு செலவு பண்ணி வராங்க.
சொந்த விருப்பத்தோட தான் எல்லாருமே வராங்க. கண் கூட நீங்க யாரை போய் கேட்டாலும் பார்க்கலாம். அதை அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பேர் வந்தும் யாரும் சலிச்சிக்காம இவ்வளவு வெயிலையும் கலைஞ்சி போகாம எல்லாரும் அந்த இடத்துல நின்று கீழே இருக்க படுதாவை எடுத்து மேல போத்தியோ சேர கவுத்தி கூட நின்று தளபதி எப்படா வருவாருன்னு பார்த்துட்டு இருந்து அவருக்கான ஆதரவை கொடுத்துட்டு போகணும்னு அங்க வெறித்தனமா முதியோர்கள்லாம் கூட நிறைய பேர் நாங்க வேண்டாம்னு சொல்லி கூட சில முதியோர்கள் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பாக்குறப்ப முடிஞ்சளவு மாணவர்கள் அங்க தவிர்த்துடும், குழந்தைகளை தவிர்த்துடும், கர்ப்பிணி பெண்களை தவிர்த்திருக்கிறோம். இதையும் தாண்டியும் வரவங்க எல்லாம் இருக்கு. ஆனா ஆக்டிவ் யங் பீப்புள் தான் உள்ள வந்திருக்காங்க. அதனால ஓரளவுக்கு எல்லாரும் சமாளிச்சுக்குவாங்கன்னு நம்புறோம். நான் மன்னார்குடில இருந்து வரேன். என் பேர் கீதா. தளபதிக்கோசரம் வந்திருக்கிறேன். தளபதி தான் இந்த வருஷம் சிஎம் நிக்கணும். கண்டிப்பா. விஜய்னா எங்களுக்கு எல்லாம் தளபதினாலே உயிர் தானே. தளபதினால கட்சி தான். அவர் மக்களுக்கு நல்லது செய்ய வராரு. நல்லதுதான் எப்பயுமே செய்வாரு. அது நம்பிக்கை. இந்த வருஷம் அவருக்கு தான் சான்ஸ் கொடுக்கணும். குழந்தைங்கன்னா கூட்டம். குழந்தைங்க விஜய் ஃபேனு. குழந்தைங்க வந்து 2031 ஓட்டு போடுவாங்க, 2036 ஓட்டு போடுவாங்க. அதுக்காண்டி வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் விஜய் அப்பா, விஜய் மாமா, விஜய் அப்பா, விஜய் மாமா, விஜய் சித்தப்பா அப்படி வர்றாங்க. நாங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் முடியல. வீட்டுல லேடிஸா இருக்கட்டும், முதியோர்கள். தளபதி சொன்னாரு, தளபதி வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்படுத்துவோம். ஆனாலும் அந்த ஒரு இளம் பெண்கள் கூட்டமோ, அந்த சிறுவர்கள் கூட்டமோ, அந்த மெயினா அந்த இளைஞர் இளம்பெண்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ தளங்கள் எங்களுக்கு ஆளும் அரசியல் வந்து ஓப்பனாக சொல்றேன். திமுக அரசுல இருந்து இந்த பாலத்துல, இந்த பைபாஸ்ல வந்து பாலம் போட தேவை என்ன இருக்கு? ஆல்ரெடி அது ஒரு பைபாஸ் தான். அதுவும் குறிப்பிட்ட இந்த நாட்கள்ல எங்க பொய்ச்சல வந்து பூஜை போட்டு போனாரு. பூஜை போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு உடனுக்குடனே ஏன் இவ்வளவு நாள் உங்க மேல மக்களுக்கு அக்கறை இல்லையா? இவ்வளவு நாள் இந்த பொதுமக்கள் பாதிக்கப்படலையா? அப்பெல்லாம் இந்த தேவை வந்து இந்த பாலம் வந்து எதுக்கு பண்ணும்? போக்குவரத்து நெரிசல் உண்டாக்கணும். விஜய் கட்சி மாநாடு வந்ததுனால போக்குவரத்து நெரிசல் இப்படி உண்டாச்சு அப்படி சொல்லணும். என்ன நீங்க செஞ்சாலும் சரி, ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். 1967 மூன்றெழுத்து மந்திரம் பேரறிஞர் அண்ணா, 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர், 2026 கூலி படம் ரிலீஸா இருக்கட்டும், ஒரு அஜித் சாரோட குட் பேட் அக்லி ரிலீஸா இருக்கட்டும், நெஞ்சு அவ்வளவு வலிக்குது. நம்ம தலைவனை இதே மாதிரி நமக்கு கொண்டாட முடியலையே. இன்னொரு ஓப்பனிங் ஷோ சின்ன பிள்ளையில இருந்து கிட்டத்தட்ட வில்லு போக்கிற அந்த படத்தை அந்த காலத்துல இருந்து 2007-8 இருந்து அவரை பார்த்து அவர் நடிப்பை உள்வாங்கி அப்படி ஒரு ரசிகராகி ஒரு வெறுத்தனமாய் இன்னைக்கு தொண்டார நிக்கிறோம். நம்ம தலைவனை இனிமேல் ஒரு வெள்ளித்தலையில காண முடியுன்ற அந்த ஏக்கம் வந்து எங்களுக்குள்ள இருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு 100 கோடி பிசினஸ் இருக்கு அவருக்கு. இன்னைக்கு ஓப்பனாவே சொல்றேன் இல்லங்க, இன்னைக்கு ஓப்பனாவே சொல்றேன். அவரு நாளைக்கு நான் அரசியல் இல்ல தலைவா, நாளைக்கு நான் ஓப்பனா சொல்றேன். தலைவன் இதே மேடையில அரசியல் வேணாம், நான் சினிமா நிக்கிறேன்னா தமிழ் சினிமா இல்ல, டோட்டல் இந்தியாவில் இருக்கிற ஹாலிவுட் டேரக்டர்ல இருந்து வந்து அவர் ஏற்க ரெடியா இருக்கான். என்னன்னா அவரோட நடிப்பு திறமை இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு தன்னை நேசித்த மக்கள், தனக்காண்டி செலவு செஞ்ச மக்கள், ஒவ்வொருத்தையும் வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு தனக்காண்டி பிளெக்ஸ் போஸ்டர் வச்ச ரசிகனுக்காண்டியும் தன்னை இந்த உயரத்துல உச்சகட்டத்துல உட்கார வச்ச அந்த பொதுமக்களுக்கும் தன்னோட தமிழ் மக்களுக்கும் வரணும் உணர்வுபூர்வமா வந்திருக்காரு எங்க தலைமை. தடுக்கவே முடியாது. நீங்க அதான் திரும்பி சொல்றேன், நீங்க என்ன நினைச்சாலும் சரி, 1967 மூன்றெழுத்து மந்திரம் பேரறிஞர் அண்ணா, 1977 மூன்றெழுத்து மந்திரம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், 2026 மூன்றெழுத்து மந்திரம் மக்கள் விரும்பும் முதல்வர் உங்கள் விஜய். 234 தொகுதியில் என் தலைவர் அடிக்கிறான். ரெட் அண்ட் பிளாக்க முடிக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இந்த மாநாடு முன்கூட்டியே தொடங்குவதற்கு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகிறது. மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏராளமானோர் வெயிலில் அமர்ந்திருப்பதன் காரணமாகவும், இதுவரைக்கும் பலர் மயக்கம் அடைந்து முதலுதவி சிகிச்சை பெற்றிருப்பதன் காரணமாகவும் மாநாட்டை முன்கூட்டியே தொடங்கலாமா என்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தரை விரிப்புகள் குடைகளாக மாறியிருக்கின்றன, நாற்காலிகளும் குடைகளாக மாறியிருக்கின்றன. அங்கு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் மாற்று வழியை கண்டுபிடித்து மாநாட்டுக்கு குறுக்கு வழியில் வரக்கூடிய இந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். நுழைவாயில் கடுமையான கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் விஜயை காண வேண்டும் என்ற ஆவலோடு இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் அங்கே காத்திருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தொண்டர்கள் கூறிய கருத்துக்கள் பலவற்றை பார்த்து வருகிறோம். அதே நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாடு 2.25 மணிக்கு தொடங்குவது தொடர்பாக ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் மாநாட்டு திடலுக்கு வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடங்கள் 60% வரைக்கும் நிறைவேறியிருக்கிறது. அதே நிலையில் மேலும் 40% வாகனங்கள் தான் நிறுத்துவதற்கு அங்கு இடவசதி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புக்காக ஏற்கனவே முன்கூட்டிய மருத்துவர்கள் அங்கு நிறுத்தப்பட்டதன் காரணமாக பலருக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை கொடுக்க முடிந்திருந்தாலும் கூட உடனடியாக பலருக்கு மருத்துவ
சேவை கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் ஒலி அங்கு கேட்கப்பட்ட வண்ணமாகவே இருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் ஏராளமான வாகனங்கள் வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. காவலர்கள் அங்கு நிறுத்தப்பட்டு இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு வந்தாலும் கூட தொடர்ச்சியாக வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் அந்த வாகனங்களில் மீது ஏறி நடனமாடக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஒரு சிலருக்கு அந்த மருத்துவ முகாம்களிலிருந்து அவர்களை அழைத்து வருவதிலோ அல்லது அவர்களை சென்றடைவதிலோ மருத்துவர்களுக்கு சிக்கல் இருப்பதன் காரணமாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய முகாம்களுக்கு உடனடியாக மருந்து பொருட்களை ட்ரோன்கள் மூலமாக கொண்டு செல்லப்படக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பல தொண்டர்கள் அந்த உற்சாக மிகுதியில் வாகனங்களின் மேல் நடனமாடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறோம். தற்போது தென் மாவட்டங்களிலிருந்து இன்னும் ஏராளமான வாகனங்களில் தொண்டர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். அதே நிலையில் இன்னும் ஒரு மணி நேரத்தில் மாநாட்டை தொடங்கலாமா என்பது தொடர்பாக ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விஜயை பார்க்க வேண்டும், பக்கத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அந்த ரேம்ப் வாக் திட்டமிடப்பட்டக்கூடிய இடத்திற்கு அருகிலேயே ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டுக்காக போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டதாக மாநாட்டு குழுவினர் தெரிவித்திருந்தாலும் கூட குடிதண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது. சுமார் பலர் இந்த மயக்கமடைந்து வெயிலின் தாக்கத்தின் காரணமாக மயக்கமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுடன் வந்திருக்கக்கூடியவர்கள் அருகே இருக்கக்கூடிய இடங்களுக்கு, பாதுகாப்பான இடங்களுக்கு, நிழல் போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்ற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதையும் மீறி பலர் அங்கே மாநாட்டு திடலில் இருப்பதை பார்க்க முடிகிறது. உணவுக்காக தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதன் காரணமாக அந்த மாநாட்டு அருகிலேயே, அந்த திடல் அருகிலேயே பல சிறு கடைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக உணவுக்கு தட்டுப்பாடு இல்லை என்ற கருத்து இருந்தாலும் கூட குடிதண்ணீருக்கு தட்டுப்பாடு இருக்கிறது. 3 மணிக்கு இந்த சிரமங்களெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மாநாட்டை முன்கூட்டியே 3 மணிக்கு தொடங்கலாமா என்பது தொடர்பாக தற்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இன்று காலை முதல் தற்போது வரைக்கும் இந்த மாநாட்டுடைய பணிகள் முழுவீச்சில், அந்த மேடை பணிகள் முழுவீச்சில் நிறைவடைந்ததா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் வழக்கமாக ஒரு மாநாடு நடைபெறும் போது அந்த மாநாட்டில் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் அவர்களை தொடர்ச்சியாக இருக்கையில் அமர வைப்பதற்காகவும் கொள்கை பாடல்கள் அல்லது கலை நிகழ்ச்சிகள் போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் தற்போது வரைக்கும் அது போன்ற கொள்கை விளக்க பாடல்களோ அல்லது கலை நிகழ்ச்சிகளோ எதுவும் நடைபெறாமல் இருப்பதன் காரணமாக ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த மாநாட்டுக்கான அந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளும், அந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு எதுவாக அனைத்து பணிகளும் நிறைவடைந்து விட்டதா, அந்த மாநாட்டு மேடை தயாராகி விட்டதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இருந்தாலும் முன்கூட்டியே இந்த மாநாட்டை நடத்துவது தொடர்பாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொண்டர்களுடைய சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற முதல் மாநாட்டிலும் இதே போன்ற ஒரு சிக்கலை தமிழக வெற்றிக் கழகம் எதிர்கொண்டது. குறிப்பாக அங்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு குடிதண்ணீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முன்கூட்டியே 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே இந்த மாநாடு என்பது தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு போக்குவரத்து நெரிசல் பல மணி நேரம் நீடித்தது. இரவு முழுவதுமாக அந்த போக்குவரத்து நெரிசல் நீடித்து அதிகாலையில் தான் அந்த போக்குவரத்து ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பியது. அதுவும் சென்னை, விழுப்புரம் போன்ற பிரதான நெடுஞ்சாலை ஓரத்தில் விக்கிரவாண்டி பகுதியில் அந்த மாநாடு நடைபெற்றதன் காரணமாக அந்த சிரமம் அந்த பகுதி மக்களுக்கு ஏற்பட்டது. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதிலும் பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. இந்த முறை அதை தவிர்ப்பதற்காக பல்வேறு அணுகுமுறைகளை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகத்தினர் மேற்கொண்டிருந்தாலும் கூட அதை முழுமையான அளவுக்கு அவர்களால் அதை தவிர்க்க முடியவில்லை என்பதுதான் கலை யதார்த்தமாக இருக்கிறது. இருந்தாலும் அனைத்து சிரமங்களையும் ஏற்றுக்கொண்டு தற்போது அங்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகத்தினர் இந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை பார்க்க முடிகிறது. பலரும் விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அதே நிலையில் அங்கு இருக்கக்கூடிய சிரமங்களையும் நம்முடைய கள செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வருகின்றனர். இன்னும் பல வாகனங்கள், இன்னும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ட்ரோன் மூலமாக தண்ணீர் தெளிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ட்ரோன் பிரத்யேக காட்சிகளை பார்க்கும்போது இன்னும் சாறை சாறையாக அந்த தமிழக வெற்றிக் கழகத்துடைய 2வது மாநில மாநாட்டுக்கு தொண்டர்கள் வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் பல மணி நேரமாக அந்த மாநாட்டு திடலில் தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். இன்னும் அந்த உற்சாக மிகுதியில் தங்கள் தலைவருக்கான வாழ்த்து கோஷங்களையும் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். 100 டிகிரிக்கும் அதிகமாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. வானிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏனென்றால் இன்று காலை முதலே கடுமையான வெயில் அந்த பகுதியில் வாட்டி வதைத்து வருகிறது. புழுதி காற்றும் வீசுவதன் காரணமாக அங்கு இருப்பவர்களுக்கு கடுமையான சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அங்கு பல வாகனங்களில் அந்த பிரதான சாலையில் ஏற்கனவே பொது போக்குவரத்துக்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய அந்த வாகனங்களை தான் நாம் ட்ரோன் காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
பல கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த வாகனங்கள் அணிவகுத்தில் இருப்பதாக களச்செய்தியை பார்க்க முடிகிறது. வெயிலை தொண்டர்கள் சமாளிக்கக்கூடிய விதத்தில் மாற்று ஏற்பாடுகளை செய்து வந்தாலும் கூட இந்த ட்ரோன் மூலமாக தண்ணீர் தெளிப்பது, உடனடியாக தண்ணீர் கிடைப்பதற்கான வழிவகை செய்வது, ஜூஸ் கொடுப்பது போன்ற வழிவகைகளை செய்திருந்தாலும் கூட வெயில் 100 டிகிரியாக இருப்பதன் காரணமாக வெயில் கொடுமை தாங்க முடியாமல் தான் இருப்பதாக தொண்டர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் போக்குவரத்து காவலர்களுடைய அறிவுறுத்தலின்படி பாதுகாப்புடன் வர வேண்டும் என்ற அறிவுறுத்தலை மீறி பலரும் அந்த வாகனத்தின் மீது ஏறி நின்று நடனமாடக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரியாக 4 மணிக்கு விஜய் பேசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு முன்னதாகவே இந்த மாநாட்டு நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு திட்டம் இருப்பதாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகளிடத்தில் இது தொடர்பான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் கடந்த முதல் மாநாட்டில் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு ஒரு சில மணி நேரங்களில் விஜய் பேச்சுடன் நிறைவு பெற்றது. இந்த முறை என்னென்ன எதிர்பார்ப்புகள், தீம் பாடல் வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது ஒரு மண்டல மாநாடு என்பதன் காரணமாக தென் மாவட்டங்களிலிருந்து அதிக அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தொண்டர்களை அழைத்து வருவதற்கான முயற்சியிலும் அந்த கட்சியினர் ஈடுபட்டிருந்தனர். அதனை தற்போது களத்திலும் பார்க்க முடிகிறது. அதிக அளவுக்கான தொண்டர்கள் தென் மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இந்த அதிக அளவுக்கு தொண்டர்கள் வருவதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த முறை அதிக அளவுக்கு நாற்காலிகள் உடைக்கப்பட்டதன் காரணமாகவும் அதில் அசௌகரியம் ஏற்பட்டதன் காரணமாகவும் இந்த முறை பல மாநாட்டு பகுதிகள் நாற்காலிகள் எதுவும் போடப்படாமல் அப்படியே வெறும் தரைகளாக விடப்பட்டிருக்கின்றன. அமரக்கூடிய வகையில் அந்த தரை விரிப்புகள் இருந்தாலும் கூட வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள ஏதுவாக அந்த தரை விரிப்புகளை ஒரு பந்தலாக மாற்றக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது.